கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் குல்லா விற்கின்ற வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். பக்கத்து ஊர்களில் நடைப்பயணமாக சென்று குல்லாக்களை விற்று வருவார். ஒரு நாள் அவ்வாறு செல்லும் பொழுது மதிய உணவுக்கு பின் ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்து நிழலில் உட்கார்ந்தார். சிறிது நேரத்தில் நன்றாக அயர்ந்து தூங்கிவிட்டார். அந்த மரத்தில் நிறைய குரங்குகள் விளையாடிக் கொண்டிருந்தன. அங்கிருந்த குரங்குகள் எல்லாம் மூட்டையில் இருந்த புல்லாக்களை ஆளுக்கு ஒன்றாக எடுத்து தலையில் மாட்டிக்கொண்டு மரத்தின் மேல் போய் அமர்ந்து கொண்டன. வியாபாரி கண் விழித்து பார்த்த போது குரங்குகளின் தலைகளில் புல்லாக்கள் இருப்பதை பார்த்தார். வியாபாரிக்கு தன் தந்தை கூறியது நினைவுக்கு வந்தது. அது நாம் என்ன செய்கின்றோமோ அதை பார்த்து குரங்குகளும் நம்மை போலவே செய்யும் என்பதுதான். வியாபாரியும் தன் தலையில் இருந்த புல்லாவை எடுத்து குரங்குகளை நோக்கி வீசினார். குரங்குகளும் அதே போல் செய்தன. சேகரித்துக் கொண்டு புறப்பட்டார். அதுதானே பழைய கதை. ஆனால் என்ன ஆச்சரியம், குரங்குகள் புல்லாக்களை திருப்பி எறியவில்லை. அது மட்டுமல்லாமல் புல்லா இல்லாமல் இருந்த ஒரு குரங்கும் மரத்தின் கீழே இறங்கி வந்து வியாபாரி எறிந்த புல்லாவையும் எடுத்து தலையில் வைத்துக் கொண்டு மரத்தின் மேல் ஏறி இருந்து விட்டது. இப்போதுதான் அவன் யோசித்தான், அப்பா சொன்ன மாதிரி நடக்கவில்லையே என்று. அப்போது கீழே இறங்கி வந்து ஒரு குரங்கு பேச துவங்கியது. என்ன யோசிக்கிறாய் குல்லா வியாபாரியே? தரையில் வீசினால் எல்லா குரங்குகளும் அதே மாதிரி செய்யும் என்று உனது அப்பா உன்னிடம் சொல்லிவிட்டு போன மாதிரி என் அப்பாவும் எனக்கு குல்லா வியாபாரி, குல்லாவை தரையில் வீசினால் ஏமாந்து போய் நீங்களும் அப்படி செய்து விடாதீர்கள் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் என்றது. ஆம், காலம் மாறும், கனவுகள் வரும், கருத்துக்கள் மாறும். கவனமாக